இப்ப வாசிப்போம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாய் ஈசாக்கின் தலையின் மேலே வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாய் ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது ஈசாக்கு, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. எல்லாரும் சத்தம் வாசிங்க. தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? அருமையான வாசம் நம்முடைய மனதிலே பதிய வேண்டும், ஆவியிலே பதிய வேண்டும், வாழ்க்கையிலே பதிய வேண்டும். தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? ஆட்டுக்குட்டி இல்லாம நம்ம என்ன ஜெபம் பண்ண போறோம்னு சொல்லி கேட்காம மகன் தவப்பன்ட்ட பாருங்க. உடனே ஆபிரகாம் ஆட்டுக்குட்டிலாம் நம்ம தாத்தா காலத்தில் செய்தாங்கப்பா, இப்போ எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷனாக போயிடுச்சு, இப்போ மாற்றியாச்சு, உனக்கு தெரியாதா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ எல்லாம் மாறியாச்சு, இப்போ ஜெபம் மாறி இருக்குது. அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அந்த ஆட்டுக்குட்டி பேரு இயேசு. எல்லாரும் கரங்களை திருக்க சொத்தோதிப்போம்.